வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎஸ்டிஎம்னா என்ன, அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும், அண்டு வந்து யார் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு முக்கியமாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2 நாளுக்கு முன்னாடி வந்து ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி காலையில் வந்து ரிசல்ட் வரும்னு சொன்னால் யாரும் நம்பல. பட் ஈவினிங் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு. அதனால் நமக்கு வந்து நம்புங்க ஃப்ரெண்ட், கண்டிப்பாக நல்லா கரெக்டான நியூஸ் தான் இருக்கும் நம்மளதில். அதில் எந்த டவுட்டும் பிரச்சனை உங்களுக்கு ஃபீல் வேணாம். அப்படியே டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு வந்து உங்களுக்கு வந்து டெலிகிராம் வந்து லிங்க்லேயும் ஐடி தரேன், என்னோட ஐடி தரேன் டெலிகிராம் ஐடியில். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலே எனக்கு டெலிகிராமில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். அண்டு டெலிகிராமில் வந்து நம்மள போலீஸ் பேட்ச், இந்த பேட்ச்க்காக வந்து ஒரு குரூப் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ணியிருக்கேன். புத்தகச்சாலை போலீஸ் பேட்ச் அப்படின்னு, புத்தகச்சாலை போலீஸ்னு போட்டிங்கன்னாவே வந்து நம்ம சேனல் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படிலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து தேர்வில் வந்து வெற்றி அடைந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுனாலும் தைரியமாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வந்து எனக்கு டெலிகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நோ ப்ராப்ளம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து தேர்வில் வந்து ஃபெயில் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இறந்துட்டு இருக்காரு. அவர் லைஃபே வந்து ரொம்ப மிஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி எந்த தவறான காரியங்களையும் செயல்படாதீங்க. இப்போ மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த கால்ஃபர் கண்டிப்பாக வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த கால்ஃபர் முடிஞ்சிட்டு பிறகு அடுத்த கால்ஃபர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தென் வந்து சேம் சிலபஸ், போலீஸோட அதே சேம் சிலபஸ் வந்து இப்போ லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு வந்து இப்போ இந்த இயரில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அது கண்டிப்பாக வரும். சேம் சிலபஸ் தான். ஸோ இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சயின்ஸ் வந்து 120 கொஸ்டின், மீது அதெல்லாம் சேர்த்து 30 கொஸ்டின், மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் 10th வரையும் படிச்சிருந்தாலும் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி மார்க்ஸ்னு எக்ஸ்ட்ரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்த வாய்ப்பு தவறினாலும் அடுத்த போலீஸ் கால்ஃபருக்காக வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஜாப் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். பட் தவறான முடிவு எதுவும் எடுக்காதீங்க, கண்டிப்பாக நம்மளால் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்து நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதனால் ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் மொழியில் பயின்றதற்கான சர்டிஃபிகேட். நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 10th குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் 10th வரையும் நான் தமிழ் மீடியமில் தான் படித்தேன் அப்படின்னு வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் நீங்கள் படித்த ஸ்கூலில் போய்ட்டு ஹெச்எம் கிட்ட ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ஹெச்எம் கிட்ட சீல் வாங்கிட்டு வரணும். அதுதான் வந்து தமிழ் மொழி பயின்றதற்கான சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 20% முன்னுரிமை தருவாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு 10,000 போஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 போஸ்டிங் இருக்குன்னா இப்போ 20% முன்னுரிமைன்னு சொன்னால் தமிழ் வழியில் படித்தவங்களுக்காக வந்து 2,000 போஸ்டிங் வந்து ஒதுக்கிடுவாங்க. அந்த கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10,000 போஸ்டிங்கில் 20% முன்னுரிமைன்னும் போது 2,000 போஸ்டிங் வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்தவங்களுக்காக மட்டும் அப்படின்னு பிரிக்கிறாங்க. மற்ற எல்லாத்துலேயும் வந்து ஜென்ரல் கேட்டகரி வரலாம், இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களாம், அது மாதிரி எல்லாம் வரலாம். அந்த கான்செப்ட் தான், அது இவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே வந்து இப்போ வந்து இதுக்காக தான் கேஸ் போச்சு, எஸ்ஐ கேஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இறுதியில் வந்து தராதிங்க, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க பிஎஸ்டிஎம்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து இப்போ நம்ம டிஎன்யூஎஸ் சார்பில் நம்மளோட கிரேட் 2க்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் எஸ்ஐ எக்ஸாம் வந்து இனிமேல் ரிசல்ட் வரும்போது வந்து பிஎஸ்டிஎம்க்கு தனி கட் ஆஃப், அது மாதிரி வந்து பிஎஸ்டிஎம்னு தனியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து டிஎன்யூஎஸ் சார்பில் நம்மளோட கிரேட் 2 கான்செப்ட் வரல. பட் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகும்போது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதில் மென்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, இந்த இயர் நோட்டிஃபிகேஷனை பண்ணியிருக்காங்க. இத்தேர்வில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் இத்தேர்வுக்கான கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பில் தமிழ் வழியில் பயிற்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கு இறுதி தற்காலிக தேர்வின் போது மட்டுமே வகுப்பு வாரியாக 20% முன்னுரிமை வழங்கப்படும். எழுத்துத் தேர்வு மற்றும் உடல் திறன் போட்டிகளின் பயிற்சிகளின் போது 20% முன்னுரிமை பின்பற்றப்படாது அப்படின்னு மென்ஷன் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் எஸ்ஐ கேஸ் நடந்தது. அதனால் இப்போ நமக்கு எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது என்ன கன்ஃபியூஷன் இல்லை, நீங்கள் வந்து 10th வரையும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அப்படி 10th வரையும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த மார்க் எப்போ கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக ஓவரால் கட் ஆஃப் வரும்போது தான் அந்த மார்க் வந்து உங்களுக்கு தருவோம். உங்களுக்கு வந்து 20% ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எங்கே வாங்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரின் 10ஆம் வகுப்பு பள்ளி மாற்றிச் சான்றிதழ் 10ஆம் வகுப்பு பட்டியலில் பயிற்றுமொழி தமிழ் என இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பு பயின்று கல்வி நிறுவனத்திலிருந்து தமிழ் பயிற்றுமொழியில் பயின்றதற்கான சான்றிதழை பெற்று இணையவழி விண்ணப்பத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 10th வந்து தமிழ் மீடியமில் படித்தேன் அப்படின்னு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா டிசி தேவையில்லை. ஏன்னா டிசியில் வந்து தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, தமிழ் மீடியம் அந்த டிசியில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 10th மார்க் ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் ஆஃப் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10ஆம் வகுப்பு பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா டிசி வந்து மேண்டட்ரி கம்பல்சரி வேணும். அப்படி டிசி இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பட்டியல் பயின்று மொழி பண்ணுறீங்க தமிழ் அப்படி, அதாவது நீங்கள் வந்து அப்படி இல்லைனாலும் வந்து உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டில் தமிழ் இருக்கணும் அப்படின்னுறாங்க. அப்படியே அது ரெண்டுமே இருக்கும்போது அடுத்தபட்சமாக வந்து தமிழ் மொழியில் படித்தேன் அப்படின்றதுக்காக சர்டிஃபிகேட்டை தனியாக அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். டிசி வந்து கம்பல்சரி
வேணும். அப்படி வந்து உங்கள் டிசி இல்லைங்கிற காலேஜில் இருக்குது அது மாதிரி இருக்கும்போது வந்து 10th மார்க் ஷீட் இருக்குது அண்டு நம்மளுக்கு வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது, அதில் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரர் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியை தனித்தேர்வர் வழியில் பயின்று பெற்றிருந்தால் அவர்கள் தமிழ் வழி பயின்றதற்கான சாலை மாநில தேர்வு பள்ளி தேர்வுகளும் பெற வேண்டும். அதாவது நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தேன் அப்படின்னு நினச்சா ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்ட போய் கேட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் எந்த கன்ஃபியூஷன் வேணாம். 20% உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. 10,000 போஸ்டிங்கில் 2,000 போஸ்டிங் உங்களுக்காக. அண்டு வந்து டிசி வேணும். டிசி இல்லைனா வந்து ஸ்கூல் நீ படித்த சர்டிஃபிகேட்லேயே வந்து 10th மார்க் ஷீட்டில் பாருங்கள் மீடியம் ஆஃப் தமிழ் அந்த வார்த்தை இருக்கணும், படித்து தமிழ் அப்படின்னு வார்த்தை இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கே வாங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபார்ம் கூட வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னொரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அப்லோட் பண்ணும்போது நான் வந்து 10th மார்க் ஷீட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கேன், எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணல. நான் இப்போ பிஎஸ்டிஎம் நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். இப்போ நான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இல்லை நண்பா. இப்போ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அசல் சான்றிதழ் சரிபார்ப்பில் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் கொடுத்துருக்கேன், இல்லை எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் மட்டும்தான் வந்து எடுத்துப்பேன், நீங்கள் பதிவேற்றம் செய்யப்படாத சான்றிதழ் நீங்கள் அந்த இடத்துல வந்தால் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நண்பா. நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு பார்த்தா எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுன்னு இருக்கீங்க. மார்க் வந்து உங்களுக்கு எதுவும் தரமாட்டாங்க நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், நம்ம எக்ஸாம் எழுதுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 80 மார்க்கு. அதில் 50 மார்க் வந்து பொது அறிவு ஜென்ரல், மீதி 30 மார்க் வந்து சைக்காலஜின்னு சொல்லிட்டு மொத்தம் 80 மார்க் எழுதிட்டோம். மீதி 15 மார்க் வந்து பிசிக்கலுக்கு ஆகிப்போச்சு. பிசிக்கலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 95 மார்க் ஆகிப்போச்சு. இன்னும் 5 மார்க் எங்கன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ் என்சிசி அதெல்லாம் சொல்லிட்டு வந்து 100 மார்க் ஆகிப்போச்சு. இதில் வந்து பிஎஸ்டிஎம்க்கு எப்படி மார்க் தருவாங்க, 2 மார்க் 3 மார்க்னு சொல்லி கேட்குறீங்க. எப்படி தருவாங்க? கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் மார்க் தனியாக தர மாட்டாங்க, அது எந்த மாற்றமும் இல்லை. சரி ஓகே, அப்போ பிஎஸ்டிஎம்னா வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ எவ்வளோ தான் மார்க் வரும் அப்படின்னு கேட்டால் மார்க் வராது. பட் வந்து உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃபில் கம்மி பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து 2017-18 வந்து மார்க் அந்த ஓவரால் கட் ஆஃப் விட்டுருக்காங்க, அதை பாருங்கள். இது 2017-18 ஓவரால் கட் ஆஃப் விட்டும்போது இதோட மார்க்கு இதில் பார்த்துக்கோங்க என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னு. நான் பிஎஸ்டிஎம் அவங்களோட ஓசிக்கு வந்து எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, 75 மார்க் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க வந்து 74 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 1 மார்க் இருக்குது. பிசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 69 மார்க் இருக்குது. பிஎஸ்டிஎம்ல பார்த்தீங்கன்னா அந்த 67.5 மார்க் ஒரு 1.5 மார்க். இதை பார்த்து தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி பிசிஎம் பாருங்கள் 56, 53 3 மார்க் டிஃப்ரெண்ட். இதை பார்த்து தான் வந்து நீங்கள் வந்து இந்த 1 மார்க் தராங்க, 1.5 மார்க் தராங்க, 2 மார்க் தராங்க, 3 மார்க் தராங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். மார்க் அப்படி தர மாட்டாங்க நண்பா. நான் பிஎஸ்டிஎம் படித்தவங்களும் பிஎஸ்டிஎம்க்கும் வந்து ஓவரால் கட் ஆஃபில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. பை சான்ஸ் வந்து 2 பேருக்குமே வந்து பிஎஸ்டிஎம் வந்து நான் பிஎஸ்டிஎம் போஸ்டிங் வந்து பிஎஸ்டிஎம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இப்போ போஸ்டிங் இல்லை 20% முன்னுரிமை கொடுத்துட்டாங்க, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ எனக்கு அப்படி நீ பிஎஸ்டிஎம்மாக இருந்தாலும் நான் பிஎஸ்டிஎம்னு உங்களுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. தென் வந்து உங்களோட ஏஜ் பார் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து இப்போது எனக்கு வந்து இந்த செலெக்ஷனோட எனக்கு முடிஞ்சிடுது, எனக்கு வயசு முடிஞ்சிடுது. பட் இன்னொருத்தர் உங்களோட மார்க் 69 மார்க்கில் 2 பேர் இருக்கீங்க. இப்போ 2 பேரும் வந்து பிஎஸ்டிஎம் படிச்சிருக்கீங்கன்னு ஒரு ப்ராப்ளம் வந்து நிற்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் பார் வந்து இப்போ எனக்கு இந்த 25 வயசு என்னோட முடிஞ்சிடுதுப்பா, எனக்கு வந்து 23 வயசுக்கு எனக்கு இன்னும் 2 அட்டெம்ப்ட் எழுதலாம் அப்படின்னும் போது அந்த 25 வயசு இருக்கவங்களாம் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்கள உள்ள அனுப்பிச்சிருவாங்க. 23 வயசுக்கு உங்களை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. 2 பேரும் ஒரே கட் ஆஃப் இருந்தாலும் வந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாலும் 20% முன்னுரிமை இருக்குது. மார்க் வந்து ஓவரால் கட் ஆஃப் வரும்போது உங்களுக்கு கம்மியாக வருமே தவிர பிஎஸ்டிஎம்க்குன்னு சொல்லிட்டு தனி மார்க் எதுவும் இல்லை. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்டிஎம் இது எல்லாருக்கும் வந்து ஒரே மார்க் தான் கொடுத்துறாங்க, நான் பிஎஸ்டிஎம் ஒரே மார்க் கொடுத்துறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டிங் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அதனால் டோன்ட் வெரி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக மார்க்குன்னு வந்து தரமாட்டாங்க. பட் வந்து முன்னுரிமையில் வந்து உங்களுக்கு ஓவரால் வரும்போது கம்மியாக வரும். இப்போ எஸ்ஐ கேஸ் வந்து இப்போ இதுக்காக தான் போட்டாங்க. அதாவது இப்போ லாஸ்ட்டாக வரும்போது வந்து இப்படி வரும்போது இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிடறாங்க, வந்து அதனால ஸ்டார்டிங்லேயே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. எஸ்ஐ கேஸில் வந்து சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்லேயே இனிமேல் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இதுக்கு பிரச்சனை இல்லை. பட் வந்து டிஎன்எஸ்ஆர் கிரேட் 2 கான்ஸ்டபிளுக்கு இதுவரை என்ன வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணிக்கிறது இறுதி தேர்வில் தான் கால்குலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்கலாம். இல்லைனா நம்மளுக்கும் கடைசியில் தான் தேர்வு இது பண்ணுவாங்க. இது வந்து கேர்ள்ஸுக்காக வந்து இருக்குது, பாய்ஸ்க்காக இருக்கும். பாய்ஸாக வந்து இது எல்லாரும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். 56க்கு 52 கொடுத்துருக்காங்க. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 71 நான் பிஎஸ்டிஎம்க்கு, பிஎஸ்டிஎம்க்கு 70 மார்க்கு, எஸ்சிக்கு வந்து 71, பிஎஸ்டிஎம்க்கு 70, எஸ்சிஏக்கு 63, பிஎஸ்டிஎம் படிச்சு வந்து 62 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் கோட்டா அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்டிஎம்க்கு 58, பிஎஸ்டிஎம்க்கு வந்து 56.5. இது மாதிரி வந்து மார்க் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஓசி கம்யூனிட்டி. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்டிஎம் 54.5, பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம்க்கு, பிஎஸ்டிஎம்க்கு 53. இது மாதிரி மார்க் வந்து வேரி ஆகும். இது வந்து ஓவரால் கட் ஆஃப் தான் இது பண்ணுவாங்க. அண்ட் உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா
இது உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 59, பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 57, 2 மார்க் டிஃப்ரெண்ட் வருது. பிசியில் பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்டிஎம் தான், பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் பிஎஸ்டிஎம்ல 51.5, பிஎஸ்டிஎம்ல 51 இப்படி கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை நண்பா. நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு பை சான்ஸ் உங்களோட லக்கு அது மாதிரின்னு சொல்லும்போது வந்து அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து 54+ இருக்குது பிரதர், 55+ இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது, நான் உள்ளே போயிடுன்னு கேட்கும்போது இதை மாதிரில தான் வந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் இந்த டைம் ஈஸின்னு சொல்லிட்டு வந்து கட் ஆஃப் மார்க் என்ன பண்ணாங்கன்னா 54 ஏற்றிட்டாங்க. இதில் டிஎன்பிசி படித்தவங்களாம் நம்மளுக்கு டஃப் கொடுத்ததுனால வந்து கொஞ்சம் இதாகி போச்சு. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆன எல்லாரும் வந்து பிசிக்கலில் 15 போகிறதே உங்களோட எய்மாக இருக்கட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம உள்ளே போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதனால் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம்ல ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். பிஎஸ்டிஎம்க்கு எந்த மார்க்கும் தனியாக வழங்கப்படாது. மார்க் அப்படி வழங்கப்படுறாங்க அப்படின்னும் போது வந்து ஓவரால் கட் ஆஃப் இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. பிஎஸ்டிஎம் அந்த 20% ப்ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றனால வேறு எதுவும் மார்க்குன்னு தனியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 1 மார்க்கோ 2 மார்க்கோ அதை வந்து ஓவரால் கட் ஆஃப் நிர்ணயிக்கும் போது தான் பார்த்துப்பாங்க. அதனால் மார்க்குன்னு தனியாக எதுவும் வழங்க மாட்டாங்க. 20% ப்ரெஃபரன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வந்து டியூ நியூஸ் டவுட்ஸ் நிறையா இருக்கும். அதுக்காக வந்து கிளியராக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.